இது கஸ்டம் ஹெட்லைட். நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன். இன்னைக்கு என்ன பண்ணி பாக்குறோம்னா ஒரு XUV 500 ஆல்ரெடி ஒரு 7 வெஹிக்கிள் நம்ம பண்ணிருக்கோம். நான் நார்மல் குரோம் ரிங் அதை அப்டேட் பண்ணி 5D ரிங் அப்டேட் பண்ணிருப்போம். இது என்ன பண்றதுன்னா வித்தியாசமா வந்து நார்மலா 5D ரிங் பண்றத விட இது ஒரு டிஆர் வந்து எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்றேன். ஓகேங்களா? இது நார்மல் வந்து நீங்க ஓஇ பாத்தீங்கன்னா நார்மல் குரோம் ரிங் இருக்கும், அதை 5D ரிங் அப்டேட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கீ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பாருங்க ரெண்டுமே வந்து சேமா வரும் பாருங்க. இந்த ஏஞ்சல்லையும் கீழே இருக்க நம்ம டிஆர்லும் சேமா வரும். இது ரெண்டுமே வந்து WRGBங்க. இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைப் வரும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா அதே சேஞ்ச் கலர் சேஞ்ச் சேம் டைம். அது ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் XUV 500. ஓகேவா? பிஃபோரா ஒன்லி ஒரு 5D ரிங் மட்டும் தான் பண்ணுறோம். இந்த இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 5D ரிங் வித் RGB ரிங் பண்றோம். இது RGB ரிங் இல்ல வித் இண்டிகேட்டர். பாத்தீங்கன்னா இது வித் இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் வேணும். இது பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ரன்னிங் இருக்கும். இதுவும் ரன்னிங் ஆகும், இதுவும் ரன்னிங் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு பெஸ்ட் அப்டேட். அது இல்லாம கஸ்டமருக்கு வந்து நார்மலா அது பேசிக் அந்த ப்ரொஜெக்டர்ல